பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலியேட்டிவ் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்நாளையில் ஒரு அதிகாரிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதிகாரி என்றால் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரிகள். அவர்களை குறித்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், பார்த்து ஜெபிக்க போகிறோம். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். புத்தியும் அறிவுள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். புத்தியும் அறிவுள்ள மனுஷனாலேயோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். பிரியமானவர்களே, என்ன தேசத்தில் பாவத்தின் நிமித்தம் அதிகாரிகள் அநேகராக இருக்காங்க. தேசத்தில் அப்போ பாவம் பெருகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களாம்? அதிகாரிகள் காரணமாக இருக்கிறாங்களாம். ஏன், எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில தேசங்களில் அதுக்கு இதுவே கிடையாது, எப்படி சொல்கிறது, மன்னிப்பே கிடையாது. அது கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அநேக ஜனங்கள் பார்க்கும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தண்டனை கொடுப்பார்களாம். அப்போது அங்கே குற்றங்கள் என்ன ஆகுதுன்னா கம்மியாக இருக்கிறது. ஆனால் இங்கே தேசத்தில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா நிறைய குற்றங்கள் நடக்குது. அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வெளியே வந்து விடுறாங்க. அப்போது இந்த குற்றம் ஏன் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அங்கே அதிகாரிகள் என்ன பண்ணலை, சரியில்லைன்றது அர்த்தம் தான். பிரியமானவர்களை பாருங்கள், தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறாங்க. அநேகர் என்ன பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எப்படி சொல்கிறது, மேலேருந்து தலையிலேருந்து வால் வரைக்கும் என்ன பண்ணுது, சரியில்லை. அதனால தான் இந்த தவறுகள் என்ன பண்ணுது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அதிகாரிகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். ஒரு மிருகம் போல் இருக்கிறாங்களாம். நான் 2013 வீடு கட்டிட்டு குழாக்காக தண்ணிக்காக அலைஞ்சிட்ருக்கேன். அப்போது எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் அவர். அந்த வருஷத்தில் என்ன இருந்தார்னா, கவுன்சிலராக இருந்தார். ரொம்ப தெரிஞ்சவர் தானேன்ட்டு நானும் ஒரு உரிமையை போயிட்டு, எனக்கு என்ன பண்ணுங்கள், தண்ணி போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னும் பிறகு சரிம்மான்னிட்டு எனக்கு ஒரு வாரம் 10 நாள் இழுக்கழிச்சிட்டார். எனக்கு லீவ் போட்டு போய் ஒரே அலைச்சலாகிடுச்சு. அப்போ நான் போய் சொன்ன உடனே அவரோட பேச்சு தோரணம் எல்லாம் என்ன இருக்குதுன்னா பயங்கரமாக இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன நான் அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், ஏம்மா நான் ஓட்டு கேட்டு சுற்றி வரும்போது நீ என் கூட இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார். நான் இருக்கிறது ஒரு ஊர், அவர் இருக்கிறது வேறு ஊர். பிரியமானவர்களே, இப்படி தான் ஒரு அதிகாரம் வந்த பிறகு அவங்களோட தோரண பேச்சுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா சிங்கம் போல் இருக்கிறாங்களாம், அலைந்து திரிகிற கரடிக்கு ஒப்பாக இருக்கிறாங்களாம். இப்படி நிறைய சொல்லலாம், நிறைய அதிகாரம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வரி நிறைய ஜிஎஸ்டி போடும்போது ஜனங்கள் அவஸ்தைப்படுறாங்க. நிறைய காரியங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ ஜனங்கள் மன உளைச்சல் என்ன பண்ணிடும், வந்துடும். அப்போ அதிகாரிகளால் என்ன பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, 2016 நோட்டை ஒரே இரவில் என்ன பண்ணார், பிரதமர் மாற்றினார். ஆனால் அதுக்கப்புறம் வெயிலில் மழையில் பனியில் நின்று நம்ம பணத்தை நம்மளால் எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அப்போ அதிகாரிகளால் எல்லாமே செய்ய முடியும். அப்போது அந்த அதிகாரிகள் ஜனங்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து செய்கிற ஒரு அறிவு ஞானத்தை கடவுள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். பிரியமானவர்கள், அதுக்கு தான் புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலோ அது நற்சீர் நீடித்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா காந்தி, நேரு,
அப்புறம் வந்து காமராஜர், அண்ணா இவங்கள குறித்து நம்ம இப்போ யூடியூப் சேனலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 2 வேஷ்டி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கார் இல்ல, அவங்களுக்கு வசதி இல்ல, நல்ல ஆகாரம் இல்ல, அவங்களுக்கு படுக்க மெத்த இல்ல, அப்படி நிறைய காரியங்கள நம்ம பார்க்குறோம். ஆனா இப்ப இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட காரியங்கள அவங்க மேல என்ன பண்றாங்க, நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்குறோம். நிறைய சேனல்ல பார்க்குறோம். சரி, நம்ம என்ன இன்னைக்கு ஜெபிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலே அதின் நற்சீர் நீடித்திருக்கும். எது தேசத்தில. பிரியமானவர்களே, நம்ம இந்நாளிலே என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போறோம். அவங்க அதிகாரம் அதாவது எப்படின்னா, கடன் வாங்கும்போது ஒரு பேச்சு இருக்கும். கடன் வாங்கின பிறகு வேற பேச்சு இருக்கும். இது நிறைய எனக்கு அனுபவம் இருக்குது. நிறைய பார்த்துருக்கேன். வாங்கும்போது ஒரு பேச்சு, வாங்கின பிறகு ஒரு பேச்சு. ஓட்டு கேட்கும்போது ஒரு பேச்சு, ஓட்டு வாங்கின பிறகு வேற பேச்சு. இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலே அது நற்சீர் நீடித்திருக்கும். நற்சீர் பொருந்த ஒரு தலைவன் நமக்கு வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோமே. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதிகாரிகள் அநேகராக இருக்கிற பாவம் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். பாவம் பெருகாதபடி இருக்க நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே சோத்திரமாப்பா, சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஏக சக்கராதிபதியாக இருக்கிறீரப்பா. எங்கே வியாபிக்கிறவர், அதிகாரிகள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் அப்பா. சவுல ராஜாவை கொடுக்கும் பொழுது அது சந்தோஷமாக நீங்கள் கொடுக்கலப்பா. ஆனால் நீங்கள் அப்போ சொன்னீங்க, நீங்கள் ராஜா வேணும்னு கேட்குறீங்க, அவன் வந்தானா அவன் வந்து சமைக்க வைப்பான், உங்களோட முதற் பொருளெல்லாம் எடுத்துப்பான், உங்கள் விளைக்கிறது எல்லாத்தையும் அவன் முதற் தரமானதெல்லாம் எடுத்துப்பான், உங்களுக்கு ரதத்தின் பின்னாடி ஓட விடுவான், உங்களை அடிமைப்படுத்துவான், உங்களை போருக்கு நடத்துவான். அப்படி ஏகப்பட்ட காரியங்கள் அந்நாளிலே பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் சொன்னது அத்தனையும் இந்த நாளிலே நடக்குது ஏசப்பா. ஆவியானவர் தாமே ஆண்டவரே சோத்திரம். நல்ல ராஜா, நல்ல அரசாங்கம், நல்ல அரசியல்வாதி, இந்த தேசத்துக்கு நன்மை செய்கிற ஒரு ஆண்டவரே ஒரு முதலமைச்சரை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவங்க தான் அவங்க தான் எங்களுக்கு தெரியாது, யார் நல்லவங்க கெட்டவங்க எங்களுக்கு தெரியாது, யாருக்கு திறமை இருக்குது திறமை இல்லை எங்களுக்கு தெரியாது, யாருக்கு செய்கிற அறிவு ஞானம் இருக்குது எங்களுக்கு தெரியாதுப்பா. ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. நல்ல இந்த தேசத்தை ஆளுகிற திறமை, அறிவு, ஞானம், நசீர் பொருந்துகிற ஒரு அறிவு ஞானமுள்ள ஒரு ஒரு ராஜாவை, ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நிறைய காரியங்களை செய்யுங்க, பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எந்த ஒரு தில்லுமுள்ளுகளோ திருட்டுத்தனங்களோ நடக்காதபடிக்கு செபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.